தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு ஆச்சரியத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவர் விண்ணகத்தினின்று மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பம் உள்ளோர், கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கின்றார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் ஒன்று கேட்கின்றார். என்ன தெரியுமா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் உலகில் வாழும் பொழுது ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுதோ அல்லது நல்ல காரியங்கள் செய்யும் பொழுதோ பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்கின்றோம். சில தவறுகள் பார்க்க கூடாது என்று நாம் செய்கின்றோம். ஆனால் பார்த்தீர்களா, கர்த்தர் பரலோகத்தில் இருந்து கண் பார்த்து கொண்டே இருக்கின்றாராம். இப்பொழுது நீங்கள் இன்றிலிருந்து என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? வானத்தை அண்ணார்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய இரு கண்கள் மட்டுமே தெரிய வேண்டும். ஏனென்றால் அவர் பரலோகத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றாராம். பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? இப்பொழுது பயமாக உள்ளது அல்லது தானே? பார்த்து கொண்டே இருக்கின்றார். நம்ம செய்கின்ற செய்கைகள் இவர்கள் உணர்வோடு செய்கின்றார்களா அல்லது தெரியாமல் செய்கின்றார்களா அல்லது ஆதாயத்திற்காக செய்கின்றார்களா அல்லது முழு மனதோடு தனது இல்லாமையில் செய்கின்றார்களா என்று அவர் நம்முடைய நல்ல செய்கைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார், நம்மளுடைய தீய செய்கைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நம்ம யாரும் பார்க்கவில்லை என்று நம் அந்தரங்கத்தில் செய்கின்ற பாவங்கள் கூட வெளியரங்கமாக வானத்தில் இருந்து இரு கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாம் செய்கின்ற நல்ல காரியங்களையும் மனிதர்கள் யாருக்கும் தெரியாவிட்டாலும் பரலோகத்தில் இருந்து 2 கண்கள் வானத்தின் மூலம் பார்த்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களை, ஆகவே இன்றில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடன் சேர்ந்து இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இதனால் பலன் அடைந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நன்கு அறிந்து கொள்வோம். இரு கண்கள் வானத்தில் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றது. எனக்கு பிரியமாய் நடக்கின்றார்களா அல்லது உலகத்திற்கு பிரியமாய் நடக்கின்றார்களா என்று 2 கண்களும் ஏங்கி கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்றிலிருந்து எந்த செயல் செய்வதற்கு முன்பும் 2 கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கின்றது என்று உணர்வோம். அதற்காக நாம் அன்பின் காரணமாக கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவரை நாம் வேதனைப்படுத்தக்கூடாது. அவருடைய கண்கள் வானத்திலிருந்து கண்ணீரை சொரியக்கூடாது. என்னால் ஆனந்த கண்ணீர் அடைய வேண்டும் என்று நாம் முடிவெடுப்போம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வாதமாக அனைவரும் வியக்கக்கூடிய அளவிற்கு ஆசீர்வதிக்கப் போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்திக்காக கோடி நன்றியப்பா. நீர் கூறுகின்றீர், நான் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன் என்று எங்களை பற்றி கூறியுள்ளீரப்பா. நாங்கள் நல்ல காரியங்கள் செய்தால் நீங்கள் மகிழ்வீர்கள், நாங்கள் தீய காரியங்கள் செய்யும் பொழுது உங்கள் கண்கள் கலங்கும், கண்ணீர் வடியும் என்று நாங்கள் உணர்ந்து விட்டோமாப்பா. நாங்கள் இன்று இனிமேல் உமது கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் படக்கூடிய அளவிற்கு வாழ்வோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பிரதிக்கினை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் கண்கள் எங்களால் பூரிப்படைய எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் சந்ததிகளையும் உற்றார் உறவினரையும் மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.